தமிழ்நாட்டிற்கு அத்தனை கோடி முதலீடுகளை ஈர்க்கப் போகிறோம், இத்தனை கோடி முதலீடுகளை ஈர்க்கப் போகிறோம் என்றெல்லாம் வெறும் வாயில் வடை சுட்டு கொண்டு உலக நாடுகளுக்கு சுற்றுலாவுக்கு சென்று வந்த முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்தது என்ன என்று கேட்டால் அதற்கான பதில் அவருக்கே தெரியாது போல. சமீபத்தில் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய கோடிக்கணக்கான முதலீடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆந்திரா பக்கமும் தெலுங்கானா பக்கமும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் 8000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்ய கேரியர் என்ற அமெரிக்க ஏசி நிறுவனமும் எல்ஜி என்ற தென்கொரிய நிறுவனமும் திட்டமிட்டிருந்தன. ஆனால் தமிழ்நாட்டில் சாதகமான சூழல் இல்லை என்று சொல்லி ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஸ்ரீ சிட்டி நோக்கி நகர்ந்து விட்டன அந்த நிறுவனங்கள். இவை மட்டுமல்ல, இந்த நிறுவனங்களுக்கு உதிரி பாகங்கள் தயாரிக்கும் சுமார் 6 நிறுவனங்களும் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை செய்ய திட்டமிட்டிருந்த சூழலில் அந்த நிறுவனங்களும் ஆந்திராவில் தான் முதலீடுகளை செய்ய போகின்றன. இதே போல சீனாவை சேர்ந்த மின்சார கார் நிறுவனமான BYD என்ற நிறுவனம் சுமார் 85,000 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்தியாவில் அதன் முதலாவது கார் உற்பத்தி ஆலையை தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் அமைக்க முடிவு செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. மின்சார வாகன விற்பனையில் டெஸ்லா நிறுவனத்தை விஞ்சி வரும் BYD கார் ஆலையை தங்கள் மாநிலத்திற்கு கொண்டு வர தமிழகம், குஜராத், மகாராஷ்டிரா, தெலுங்கானா போன்ற பல மாநிலங்கள் போட்டியிட்டும் தமிழகத்திற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருந்தன. அதற்கு காரணம் 2019ஆம் ஆண்டிலேயே அதிமுக ஆட்சி காலத்தில் BYD கார் நிறுவனம் 2800 கோடி ரூபாய் செலவில் உதிரி பாகங்களை இணைத்து மின்சார வாகனங்களை உருவாக்கும் ஆலையை அமைத்திருந்தது. ஆனால் தற்போது இருக்கும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசால் BYD நிறுவனத்தை தமிழகத்திற்கு கொண்டு வர முடியவில்லை. தமிழகத்திற்கு இந்த கார் ஆலையை கொண்டு வருவதற்கான அனைத்து வாய்ப்புகள் இருந்தும் கூட அந்த வாய்ப்புகளை தமிழக அரசு கோட்டை விட்டிருப்பதை பார்த்து வயிற்றில் அடித்துக் கொள்கிறார்கள் வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்கள். தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாநிலங்களை கொண்ட மத்திய அரசின் பட்டியலில் கடந்த முறை 3வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு தற்போது பட்டியலிலிருந்தே நீக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை பார்க்கும்போது திராவிட மாடல் அரசின் நிர்வாக திறமை லட்சணம் தெரிகிறதே. அதாவது தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதற்காக பரிந்துரைக்கப்பட்ட 30 வகையான சீர்திருத்தங்களில் எதையுமே கண்டுகொள்ளாமல் விட்டதன் விளைவு நமக்கு வரவேண்டிய முதலீடுகளை மற்ற மாநிலங்களுக்கு தாரை வார்த்து கொடுத்துவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம். தமிழகத்துக்கான தொழில் முதலீடுகள் பிற மாநிலங்களுக்கு செல்வது ஏன்? தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் விஷயத்தில் தமிழகத்தை பின்தங்கியிருக்க செய்வதன் மூலம் திமுக பெரும் ஆதாயம் என்ன? முதலீடுகளை ஈர்க்க உலக டூர் போன ஸ்டாலின் நம்மை தேடி வந்த முதலீடுகளை கோட்டை விட்டது ஏன்? மாநில வளர்ச்சியை அண்டை மாநிலங்களுக்கு தாரை வார்ப்பதுதான் திராவிட மாடலா என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு ஸ்டாலின் மாடல் ஆட்சியை கரித்து கொட்டி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.